தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத தாவேக்கா ஏத்துக்குமா? எப்படி பாக்குறீங்க? 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ அவருடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதுல ஒரு சந்தேகமும் இருக்காது. விஜய் பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களுடைய டீம் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யூகத்திற்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ சிறப்பா ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களுக்கு சிஎம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு 59 வருடம் கழிச்சு நாங்க காங்கிரசினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத தாவேக்கா ஏத்துக்குமா? எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ஏத்துடுவாங்க.